இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியாவை நினச்சா நமக்கு திட்டுறதா சிரிக்கிறதா அலறதா அப்படிங்கிறது தெரியல. நல்லவங்களாக இருக்கலாம் ஜி, ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்காதீங்க அப்படிங்கிறதா திருப்பி நம்ம சொல்கிறது. அதாவது இந்த கதையில் எல்லாத்துலேயுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமியெல்லாம் அநியாயத்துக்கு தன்னோட உயிரை கொடுத்து அடுத்தவங்க காப்பாற்றுற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கோமதி தன்னுடைய அண்ணன் பொண்ணுக்காக அண்ணன்களுக்காக தான் சொந்த பையனை எங்கே வேணாலும் போட்டு பட அப்படிங்க துரத்தி விடுற மாதிரி அடிவாங்க விட்டு திருட்டுப்படி ஏற்றுக்க விட்டுன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா தன்னோட வாழ்க்கையோட மொத்த ஒரு அந்த இளமை பருவம் வாங்கலாம். அந்த இளமை பருவத்தை ஃபுல்லாக நாசமாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி, ஈஸ்வரி, கோபி இவங்க மட்டும் தான். ராமமூர்த்தி தன்னோட பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி தன்னுடைய 12வது முடிச்ச ஃப்ரெண்டோட பொண்ணை கட்டி வச்சார். இவர் இப்போ ஹெட் மாஸ்டராக இருந்துட்டு பிள்ளையோட படிப்பை பற்றி யோசிக்காமல் கட்டி வச்சார். நல்லா படிக்கிற பொண்ணு வேறு சொன்னாங்க. கட்டி வச்சதுக்கு பிறகு இந்த கோபி போட்டு படாத பாடுபட்டுனார். அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாத குறையாக ஒரு பாசமே இல்லாமல் சுத்தமாக காதலே இல்லாமல் ஆனால் 3 குழந்தை பெற்றுக்கிட்டார். பாசம் காதெல்லாம் இல்லை, ஆனால் அவருக்கு 3 குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அன்அஃபிஷியல் சமையல்காரியாகவும் அன்அஃபிஷியல் வேலைக்காரியாகவும் மட்டும் வச்சு வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்கும் இடியட்னு சொல்லி அவங்களே தன்னைத்தானே ஒரு இடியட்னு நம்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருந்தார். ஸோ இந்த எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு அவங்க எப்படியோ முட்டி மோதி இவர் திருட்டுத்தனமாக ஏமாத்தின்னு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காருங்கும் போது இவங்களே வளர்ந்து இவங்க ஒரு பிஸ்னஸை பண்ணி சின்னதாக ஆரம்பித்து அதை பல தடவை கெடுத்துட்ருக்காரு. மாடியில் வச்சு அந்த பிஸ்னஸை போயிட்டு இந்த இனியா பொண்ணு ஏதோ ஒரு பையனோட வெளில போச்சுங்கிறது அந்த பிஸ்னஸே அடித்து உடச்சார். அதெல்லாம் பண்ணார். திருப்பி இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்கு நீ இதுக்கு பண்ணுற எங்கே வேணாலும் போ, ஆனால் அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் போகணும், உனக்கு இந்த டைமுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு அநியாய ரூல்லாம் போட்டார். அத்தனை பிரச்சனைக்கு நடுவில் பாக்கியா வளர்ந்து இதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இவர் டிவர்ஸ் பண்ணிட்டு இவங்க வேணான்னு சொல்லிட்டு பிடிச்ச காதலியோட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து பின்னாடியே துரத்திக்கிட்டே இவரோட பிஸ்னஸை கோட்டை விட்டு கடைசியில் நடுத்தரில் நிற்கிறார். நம்ம பல நாளாக சொல்லியிருப்போம், கோபி நடுத்தெருவில் கோப்பின்னு தமிழெல்லாம் வச்சுருப்போம். அது கிட்டத்தட்ட நடந்தாச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் அவருக்கு அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியாது, இந்த வீட்டை ஏற்கனவே வித்தாச்சு, இந்த வீடு நான் கட்டின வீடு, இந்த வீட்டு செங்கலுக்கு தெரியும் அப்படின்னு எதையோ பேசிக்கிட்டு இருந்தார். பெரிய செங்கலுக்கு தெரியும், அதான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்ல அப்படின்னு பாக்கியா உடனே சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லலை. இப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்குறீங்களா, உங்கள் கம்பெனியே கெடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே காலி கொண்டு வருமா இருந்தாலும் நீ கிளம்பி ஒரு ட்ரிப்பு போயிருந்த கேரளா ட்ரிப் போயிருந்த போது லைசன்ஸை கிழிச்சு போட்டு பரவாயில்ல போலீஸ் பிடிச்சிட்டு போட்டுன்னு சொன்ன ஒரு ஆள் அவர். இப்படி ஒரு ஜீவராசியை நம்பி என் ஹோட்டலுக்கு நீங்கள் மேனேஜராக இருங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஒரு மட்டியாக பேக்காக யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இதில் கரெக்டாக இப்போ ஒரு ஓவராக பேசி என் வீடு இது நான் அப்படி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கங்கிறதுக்காக என்ன இப்படி பேசுறியா, நீ எனக்கு வேலை கொடுக்குறியா, நீ எல்லாம் யார், உனக்கு அவ்வளோ லெவல் இருக்கா, நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறேன். யார் நீ அப்படின்னு கேட்டணும். இவங்க கேட்க வேண்டியது யார் நீ, இது என் வீடு, சரி ஓகே உன் வீடு கட்டுறாங்க, கொத்துநாள் கூட தான் வீடு கட்டுறாரு, மேஸ்திரி வீடு கட்டுறாரு, இப்போ இன்ஜினியர் வீடு கட்டுறாரு, எல்லாம் கட்டுறாங்க. கட்டினதுக்காக அவங்க வீடு ஆகிடுமா, காசு கொடுத்து வாங்கினா தானே அது. நான் காசு கொடுத்துட்டேன், நான் கொடுத்த காசு நீ எங்கே போய் போட்டேன்னு தெரில, நான் கொடுத்த காசையும் தொலைச்சிட்டேன், கம்பெனி ஒழுங்காக நடத்த தெரியாமல் அந்த காசையும் தொலைச்சிட்டேன், இப்போ வேலை இல்லாமல் இருக்கே பாவன்னு வேலை தரேன்னு சொன்னால் இப்போது யார்கிட்டே போய் கெஞ்சி கேளு எல்லாம் சரி. ஆனால் எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த வீட்டில் என்ன இருக்கா, வீட்டை விற்றுட்டேன், வீட்டுக்கு காசை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், பாவன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வச்சிருக்கோம். பாவன்னு சொல்லி இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ நினச்சேன்னா ஒரு கால் பண்ணி ஒரு 100 கால் பண்ணி என் வீட்டில் இருந்தாலும் உட்காந்துருக்காரு அப்படின்னா உன்னை தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான் உனக்கு இருக்க மரியாதை. பாவம்னு உங்கள் அம்மா மூஞ்சிக்காக உன்னை விட்டுருக்கேன். உங்கள் அம்மாவையே நான் ஏன் பார்த்துக்கிறேன்னா பழகின பாவத்துக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாசத்துக்காகவும் பழகின பாவத்துக்காகவும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திமிர் பேச்சு பேசுகிறது, திமிர் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை திட்டி கம்பெனி ஒழுங்காக நடத்த தெரியாமல் கோட்டை விட்டுட்டு இதெல்லாம் இதில் எனக்கு அட்வைஸ் வேறு. போன வாரம் கூட இது ஒத்து வராது, அது ஒத்து வராது, அதை பண்ணாத, ரெஸ்டாரண்ட்லாம் கஷ்டம் தெரியுமா, மாநாடுலாம் கஷ்டம் தெரியுமா, எக்ஸிபிஷன்லாம் கஷ்டம் தெரியுமான்னு எல்லாத்துக்கும் நீயும் உங்கள் அம்மாவும் பேசுனீங்க. வெக்கமாக இல்லை உனக்கு, உன் கம்பெனியை ஒழுங்காக பார்க்கல நீ அப்படின்னு கிண்டல் பண்ணி துரத்தி விடலாம். ஆனால் அதை பண்ணாமல் அவருக்கு வேலை தரேன், உங்களை பார்த்தா இருக்குது பாவமாக இருக்குது, அக்கறையானதாக இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது, வேணா பணம் கொஞ்சம் கொடுத்து உதவவா அப்படின்னு பேக்காக இருந்தால் கடைசி வரைக்கும் பேக்காகவே இருக்க வேண்டியதான். கூட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ குனியங்கிறதான் உண்மை. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கொஞ்சமாச்சும் பாக்கியா எடுத்து பேசி ஒரு வீட்டை விட்டு திறந்தோன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு அவர் இந்த வீட்டிலே இருப்பார், எந்த லாஜிக்கலாக அதை செட் ஆகுதாங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா